சென்னை அண்ணா நகரில் நடந்து சென்ற பெண் ஒருவர் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து உயிரிழந்தார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை பாடி புதுநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கலாவதி 59 வயதான இவர் அண்ணா நகரில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் ஹவுஸ் கீப்பிங் பணி செய்து வருகிறார். நேற்று இரவு வேலையை முடித்துவிட்டு சர்ச்சுக்கு செல்வதற்காக அண்ணா நகர் செகண்ட் அவனி வழியாக சென்று கொண்டிருந்த போது சாலையில் மூடப்படாமல் தோண்டப்பட்டிருந்த மழைநீர் வெடித்தால் நேற்று மழையின் காரணமாக மழைநீர் நிறைந்திருக்கிறது. அதில் தெரியாமல் அவர் விழுந்திருக்கிறார். 1 அடி ஆழம் 2 அடி அகலம் உள்ள அந்த பள்ளத்தில் விழுந்து அவர் எழுந்திருக்க முயன்ற போது மீண்டும் தண்ணீர் விழுந்து நீண்ட நேரமாக முயற்சி செய்திருக்கிறார். பொதுமக்கள் மின்சாரம் தாக்குவது போல இருந்ததுனால அவரை மீட்காமல் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மட்டும் தகவல் கிடைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் போலீசார் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பரிசோதனை செய்த போது அவர் இறந்து விட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது மகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் போலீசார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த மழைநீர் வடிகாலுக்கு அருகே கீழே மின் வயர்கள் செல்வதனால மின்சாரம் தாக்கி அவர் விழுந்திருக்காங்க என்று போலீசார் சந்தேகிக்கிறனர். அவசரமாக தரைக்கீழ மின்சார வயர்கள் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் மின்சாரம் தாக்கிதான் தனது தாயை உயிரிழந்ததாகவும் கலாவதி மகள் செஞ்சிதா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். பிரேத பரிசோதனைக்கு பிறகு இது விபத்தா அல்லது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்ததா தெரிய வரும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளம் மூடப்படாததுக்கு காரணமே உயிரிழப்புக்கான காரணம் என்றும் அரசின் அஜாகத்தின் காரணமாக தனது தாய் உண்டாகவும் சங்கீதா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உடலை கைப்பற்றி அண்ணா நகர் போலீசார் தற்போது பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னையில பள்ளம் மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாதனால ஒரு 59 வயது ஒருவர் வீழ்ந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.